வணக்கம் guys. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துருங்க. ஸோ போன வீடியோ வந்துட்டு அப்படியே கட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எதுனால சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டினேன். ஸோ நீங்கள் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு ஆள் பேசுகிற கேட்டிருப்பீங்க. ஸோ அங்கே தான் சம்பவமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, பேசலா புக்கெட் மீன் தாங்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியா. ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு எங்களுக்கு சம்பவமாச்சு. ஸோ வந்துட்டு என்ன சம்பவம்னா, இந்த மாதிரி 40 இலிக்கு மசாஜ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஹேவியர்லாம் கொஞ்சம் சரியில்லை. ஸோ என் தம்பியெல்லாம் கூட வந்தால் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அப்புறம் சரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கோம் நான் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தான் இருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப வளரி ஒரு மாதிரியாக தான் இருந்தோம், பசி வேறு. ஸோ நாங்கள் இங்கே வந்த மோட்டிவ் வந்துட்டு ஒன்று சாப்பிட்லாம், இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குன்னு, அதுக்கு தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் இன்னொரு இடத்துல சம்பவம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த சம்பவம் ரெக்கார்ட் எப்படி ஆனிச்சின்னு தெரில. ஏன்னா வந்துட்டு என் ஃபோன் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருேன். ஸோ என் ஃபோன் வந்துட்டு சொந்தமாக ரெக்கார்ட் ஆச்சா இல்லை நானே தெரியாமல் தட்டிட்டு அப்படி வச்சுருந்தேன் தெரில. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த இதை கேட்டிருப்பீங்க. ஸோ உங்ககிட்டையும் எல்லாத்துக்கிட்டே சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான மசாஜ் இந்த மாதிரி புக்கெட் மீன் தாங்க எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி லோக்கல் பீப்புள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் சேஃபாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக மசாஜ் புக்கெட் மீன் தாங்க எடுக்கணும்னா, ஏன்னா நிறையா ஸ்கேம் அந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். இந்த மாதிரி 40 வெள்ளி சொல்லினா கூப்பிடுவாங்க. நீ அங்கே போனோடனே வேறு மாதிரி மசாஜ் விலை ஏற்றுவாங்க. அப்புறம் அது ஒருமாதிரி சேஃபாக இருக்காது. ஸோ நீங்கள் எது இருந்தாலும் புக்கெட் மீன் தாங்க இந்த லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ கைஸ் இவ்வளோ தான் சம்பவமே. ஸோ இதோட இந்த பார்ட் 2ல் வந்துட்டு நாங்கள் இதுக்கப்புறம் சாப்பிடுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் செம்ம பசி. ஸோ அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு புக்கெட் மீன் தாங்க இருக்கோம். ஸோ வந்துட்டு பசாசினி போய்ட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ வந்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். ஸோ நான் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் விஷயம் இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் என்ன கதைன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பர்சன் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு நிறையா க்ரௌடு இருக்கிற இடத்துல இருந்தால் மைக் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இறங்கினது அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கே பார்த்துருப்பீங்க க்ரௌட்லாம் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணுற தொல்லைலாம் கூட இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மூசியாக வாங்கியிருக்கேன், அங்கே இருக்க முடியல. இப்போ வந்துட்டு எங்கே போய்ட்டுருக்கோன்னா, எங்கடா போகிறோம்? இப்போ வந்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம் கைஸ். நம்ம எங்கே போகணுதில்ல, ஆனால் சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் எங்கே போகிறது. பாயெல்லாம் வளருது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி இப்போ கேஷ் சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நான் அப்படியே சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். சிக்கன் ரைஸ் கடைக்கு போய்ட்டு அவங்கள திருப்பி மீட் பண்ணுறேன். சிக்கன் ரைஸ் வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு அசிங்கம் அவமானலாம் விட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பக்கத்தில் கடை இருக்கும். அந்த கடை பேர் என்னன்னா, கடை பேரே எங்களுக்கு தெரியல. சிக்கன் ரைஸ் சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்தாச்சு. அவள் வந்துட்டு டேபிள்லாம் புக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடையில் இது சிறன் மால் காய் எல்லாம் வந்துட்டு 200-300 வெள்ளி சாப்பாடு சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சிக்கன் ரைஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கியூஆர் ஸ்கேன் பண்ணாச்சு. என்னென்ன இருக்குது காட்டு. ஆனால் ஒரு ஆளுக்கு இது வந்துட்டு புக்கில் என்ன நீங்கள் வந்துட்டு மெனு பார்க்கலாம். ஆர்டர் பண்ணால் வந்துட்டு கியூஆர் தான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணேன். நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன வந்துட்டு சாப்பிட்ற சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறேன். ஒரு கடைக்கு போனோம். ஸோ அந்த கடை ஓனர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஸோ உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டு போனதான் தான் இருந்தோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், உங்களை ஆளை காணோம். ஸோ அதனால் சிக்கன் ரைஸ் வந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏற்ற பட்ஜெட் மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, என்னடா ஆர்டர் போட்டேன் நான் செய்யாமா நான் செய்யாமா நீ சொல்லிடா. சிக்கன் ரைஸு பேசிக்கா சிக்கன் என்னது ஓகே சிக்கன் ரைஸு அப்புறம் தண்ணி வந்துட்டு கூல் வாட்டர் சொல்லிட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ வந்துட்டு சாப்பாடு வந்துட்டுன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் பண்ண வந்துச்சு ஐஸ் கோசம், அப்புறம் வந்துட்டு ரைஸ் அண்ட் இதான் வந்துட்டு சிக்கன் என்னடா சிக்கன் கைஸ். அப்புறம் வந்துட்டு இது ப்ளெயினாக என்ன ஊற்றிருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னடா ஊற்றிருக்காங்க சோயா சாஸா. ஸோ அப்புறம் சில்லி கொடுத்துருக்காங்க சூப்பருக்கு. அப்புறம் அது வந்துட்டு பூண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்துட்டு சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள்
சாப்பிட்டாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு மெயின் கோர்ஸாக சாப்பிட்டோம். ஸோ டிசர்ட் தேடி ஒரு பயணம் கைஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு டிசர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதனால் டிசர்ட் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இந்த கடையில் தான் நம்ம வந்துட்டு டிசர்ட் வாங்க வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு எல்லாம் வேஃபில் சொன்னோம். ஸோ என்ன தண்ணி என்னடா சொன்னோம், ஹனி மெலன் ஒரு தண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ வந்துட்டு தொங்கு பண்ணுறோம். ஸோ தொங்கு பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் இங்கே தொங்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு டிசர்ட்லாம் வந்துட்டோன்னே கண்டினியூ பண்ண. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா ஸ்ரீராம் பாயில் இருக்கோங்க. ஸோ அங்கே இங்கே சுற்றி கிடச்சிட்டு ஸ்ரீராம் பாய் தான் வந்துட்டு நாங்கள் டிசர்ட் வாங்குகிறோம். ஸோ வந்துட்டு டிசர்ட் வந்துட்டோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இது வந்துருச்சு. நான் பாய் சாப்பிட்டேன். இது வந்துட்டு பட்டரும் வந்துட்டு காயாகும். அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு. தண்ணி காட்டுறேன். ஸோ தண்ணி வந்துருச்சு கைஸ். இது என்ன தண்ணினா ஹனி லெமன் கைஸ். ஹனி மெலன் கைஸ். நல்லா தான் இருக்குது. ஹனி டியூராஸ் இருக்குது. ஸோ இந்த வேஃபரும் ஜோக்காக இருக்குது. பனசாக சாவடியாக இருக்குது. ஸோ கிளைமேட்டு ஐயோ இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இருட்டிருச்சு கைஸ். மணி தரேன்டா, மணி தரேன் 8:05. மணி வந்துட்டு 8:05. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஃப்ரீ பஸ் இருக்கலாம், அதில் ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ மேலே தான் வந்துட்டு வீடு. ஸோ இப்போ வந்துட்டு கீழே மாமா லேப்பா பண்ணிட்டோம். ஸோ லேப்பா பண்ணிட்டு இப்போ மணி 10 மணிக்கு நாங்கள் ஏறலான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கூட்ட ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பீஸ்.